ओम शांति का महामधुर बोल है हमको प्यारे बाप दादा की महावाक्य याद दिलाते हैं। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்ற மகா மந்திரம் மிகவும் இனிமையானது. அது நமக்கு பாப்தாதாவின் இனிமையான சப்தங்கள் நினைவு வருகின்றது. तो अकाल तख्त पर विराजमान हो जाओ, अपनी स्वधर्म की सीट पकड़ लो। நாம் அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர வேண்டும். तो जैसी रही वृत्ति वैसी रहेंगी दृष्टि, वैसी रहेंगी अवस्था। நம்முடைய சுய தர்மத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய உள் உணர்வு எப்படி இருக்கின்றதோ அதன் போல்தான் நம்முடைய மனநிலை என்பது இருக்கும். जब कर्म इंद्रियों पर जीत रहेंगी तब ऐसे मानो तो जैसे प्रकृति दासी रहेंगी। நம்முடைய கர்மேந்திரியங்களை நாம் வெற்றி பெற வேண்டும். கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி அடைந்தால்தான் 5 तत्व भी जो है नहीं, जिस कार्य की उम्मीद हम रख रहे हैं वो भी कार्य जल्दी। இயற்கை என்பது நமக்கு சேவகனாக மாறிவிடும். 5 தத்துவங்களும் நமக்கு சேவைதாரியாக ஆகிவிடும். क्योंकि स्थापना तो हो रही है, बहुत ही हो चुकी है, बाकी विनाश के लिए क्या समझेंगे तो कुछ थोड़ी देर। நாம் அப்பொழுது லட்சியத்தை அடைய முடியும். ஸ்தாபனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீண்ட காலம் ஆகிவிட்டது. விநாசத்திற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கின்றது. बाकी तो बाबा ने इशारा दिया है, तो वीआईपी जो है उनकी सर्विस करो, एक कोई पकड़ो तो सब कुछ ठीक हो जाएगा। பாபா நமக்கு சமிகை கொடுத்திருக்கின்றார். விஐபிக்கு சேவை பண்ணுங்கள். ஒரு விஐபிக்கு நீங்கள் சேவை செய்தார்கள் என்றால் அவர் மூலமாக சேவை நன்றாக நடக்கும். ஏனென்றால் அந்த ஒருவருடைய சப்தம் அநேகருடைய உள்ளத்தில் போய் டச் ஆகும். ऐसे मानो 90% हम अपने स्वरूप में स्थित रहे। ஆகவே 90% நாம் நம்முடைய ஸ்திதியில் இருக்க வேண்டும். 10% ऑटोमेटिकली सेवा हो। அப்பொழுது 10% அந்த விஐபிகளின் சேவை என்பது ஏற்பட்டுவிடும். जो सेवा होंगी नहीं वो कैसे होंगी? बस 2 शब्द बात की, जैसे साकार में बाबा ने सुनाया तो ज्ञान के ऊपर ज्ञान सुनाने में जमर भरा रहे। சேவை என்பது ஏற்பட்டுவிடும். சேவை எப்படி நடக்கும்? 2 சப்தங்கள் நாம் பேசினாலும் போதும். சாக்கார பாபா கூறியுள்ளார், ஞானம் நாம் கூறும்போது அந்த ஞானத்தில் கூர்மை என்பது இருக்க வேண்டும்.